வணக்கம் மக்களே, நான் உங்கள் சுவிஸ் லைஃப் வித் மீ பவிதா. இன்றைக்கு நாங்கள் எங்கே வந்திருக்கிறோம் என்று சொன்னால் ஸ்வாசன்புர்க் என்ற ஒரு இடத்துக்கு தான் வந்திருக்கிறோம். இது ஒரு மலை பிரதேசம், அதிகளவாக கொஞ்சம் உயரமாக இருக்கிற மலை பிரதேசத்துக்கு வந்திருக்கிறோம். இங்கே வந்து நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்ன்றத வீடியோவுக்குள்ளே வாங்க பார்க்கலாம். நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த வீடைத்தான் இப்போ நாங்கள் பார்க்க வந்திருக்கிறோம். இந்த வீடு மாதிரி சுவிட்சர்லாந்தில் நிறைய வீடுகள் இருக்குது. இந்த நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த வீடு 300 ஆண்டுகள் பழமையான வீடு என்று சொல்லப்படுது. 300 ஆண்டுகளுக்கு முன்னாகவே யோசித்து இந்த வீடை அழகான முறையில் கட்டியிருக்கிறாங்க. இந்த வீட்டில் அவங்க எவ்வாறான வாழ்க்கையை நடத்துகிறாங்க, அவங்க எப்படியான காட்சிகளை தினம்தோறும் கண்டு கொண்டிருக்கிறாங்க, இந்த வீட்டில் அவங்க இருக்கிறதுக்கான காரணம் என்ன, அவங்களோட வாழ்க்கை முறை என்னன்றத போய் பார்ப்போம். இப்போ நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த வீட்டில் வந்து அந்த காலத்தில் லிஃப்ட் வசதி இல்லாத போதும் அதை யோசித்து அவங்க மேலே சாமான்களை தூக்குறதுக்காக பயன்படுத்தப்பட்ட ஒன்று தான் இது. இதிலிருந்து கீழே இருந்த சாமான்களை கயிறு போட்டு மேலே இழுத்தெடுக்கிறதுக்குரியதும், இயலாத ஆட்களை அப்படியான விஷயங்களை எடுக்கிறதுக்குமா தான் அதை அமைச்சு வச்சிருக்கிறாங்களாம். இடத்துல தான் அவங்கள் மாடு, பண்டி, குதிரை போன்றவர்களை வளர்க்குற இடம்தான் இது. மாடுகள் அதிகமாக வளர்த்து அவங்களுக்கு தேவையான பால், அவங்களுக்கு தேவையான சீஸ் எல்லாத்தையும் அவங்களாவே இந்த வீட்டில் செய்து எடுத்துக்கொள்வாங்க அவங்கள அத்தியாவசிய தேவைகளுக்காக. நான் நிற்கிறது ஒரு வீட்டு தோட்டம் உண்டு. இந்த வீட்டு தோட்டத்தில் வந்து இவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நிறைய பயிர்கள் வச்சிருக்கிறாங்க. சாப்பாட்டுக்கு தேவையான ஒரு சில மரக்கறிகள் அப்படித்தான் இருக்குதே தவிர மற்ற மரங்கள் எல்லாம் குட்டி குட்டியாக பொன்சாய் மரங்கள் அவங்களாவே அவங்களுக்கு தேவையான மாதிரி செய்து வச்சிருக்கிறாங்களாம். அவங்களுக்கு அது விருப்பமாம், அதை ஒரு பொழுதுபோக்காகவும் அவங்க எடுத்திருக்கிறாங்க. இதை பாருங்க, இந்த மரம் இங்கே எங்களோட அரச மரம் மாதிரியே ஒரு மரம், அதை வந்து பொன்சாய் செய்து சின்னனாக்கி வச்சிருக்கிறாங்க. பெரிய இதை விட பெரிய நல்ல பெரிய மரமாக வரும். இது நல்ல ஒரு நிழல் மரம். இது வந்து சமருக்கு இப்படி இருக்கும், வெயில் காலத்தில் இப்படி நல்ல இலைகள் வந்திருக்கும். பிறகு பனி காலத்தில் இந்த இலையெல்லாம் கொட்டுப்பட்டு வெறும் மரம் மட்டும்தான் நிற்கும். அதே போல அந்த உள்ளே இருக்கிற எல்லா மரங்களும் அவங்க பொன்சாய் செய்து வைக்கப்பட்டுள்ள மரங்கள் தான். இது அவங்களுக்கு ஒரு பொழுதுபோக்காக இங்க செய்து கொண்டிருக்கிறாங்க. பழைய கால அந்த காலத்து வீடு என்றபடியால் குளிர்காலத்துக்கு தட்பவெட்ப நிலைக்கு ஏற்ற மாதிரி இந்த வீட்டுக்காக உள்ள வந்து அவங்க சூட்டுக்காக சிமிலிகளை அமைச்சு
அதுக்கு இந்த விறகுகளை எரிப்பாங்க. இந்த விறகுகளை எரிச்சு அந்த தணல்ல தான் அவங்க குளிர் காஞ்சு கொள்வாங்க. அது வீடு முழுக்க பரவி அவங்களுக்கு ஒரு கதகதப்பான நிலையை உருவாக்கி வைக்கும். மரங்கள் எல்லாம் வெளியில அழகா வெயில பார்த்து இருக்கிறது கொஞ்ச நாளைக்குத்தான். இனி அடுத்தது பனி விழும் காலத்துல, குளிர்காலத்துல இது அவ்வளவு பயிர்களையும் எடுத்து அவங்க உள்ள ஸ்டோர்ல வச்சிருவாங்க. அதுக்கு பிறகு அடுத்த வெயில் காலத்துக்கு தான் இதை கொண்டு வந்து வெளியில வைப்பாங்க. அது வரைக்கும் அது பாதுகாப்பா உள்ளவே இருக்கும். 1964 கட்டப்பட்டிருக்குது இந்த தொட்டி. இது மாதிரி தண்ணி வார இடங்களை நான் உங்களுக்கு அதிகமாக காட்டியிருப்பேன். இது சுவிட்சர்லாந்தில் நிறைய இடத்துல இந்த தண்ணி வடிஞ்சு கொண்டே இருக்கும். இது வந்து ஆப்பிள் மரம், பச்சை ஆப்பிள் மரம். இது மாதிரி நிறைய மரங்கள் இங்கே இருக்குது. இந்த கண்ணு கட்டுற தூரம் வரைக்கும் பார்க்குற எல்லா வயல்காணிகளும் இந்த வீட்டை சேர்ந்தவங்கள்தான். நல்ல மழை ஒன்று பெய்து கொண்டிருக்குது. மழைக்குள்ளதான் நின்று கதைச்சு கொண்டிருக்கிறேன். இந்த இடத்துக்கு எதற்காக வந்தேன்ன்றதுக்குரிய அடுத்த வீடியோவில் உங்களுக்கு தெரிய வரும். முக்கியமான ஒரு இடத்துக்கு போகிறதுக்காக தான் இந்த இடத்துக்கு வந்த நாங்கள். அடுத்த வீடியோவில் உங்களுக்கு அதை காட்டலாம்.
இதோட எங்கட காணொலியை முடிச்சு கொள்றேன். இது மாதிரி நிறைய அழகான சுவிட்சர்லாந்திர அழகை எடுத்து காட்டுறேன். இன்னும் பல காணொளிகள்ல நான் காட்டுறேன். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெறும் நாம் சுவிஸ் லைஃப் வித் மீ பவிதா. எங்களோட சேனலை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அதோட சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது எங்களுக்கு ஒரு வகையில் ஊக்கமாக இருக்கும். பாய்.